இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு போண்டா தான் செய்ய போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ். எஸ் ஆமா, அதுதான் செய்ய போறோம். அது வந்து கொஞ்சம் நியூட்ரிஷனா பாலக் வச்சு பண்ணுவோம். ஓகே, போண்டாவா இருந்தாலுமே அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ. ஆமா, அப்படி இருக்கக்கூடியதா தான் செய்றீங்க. சோ போண்டாக்கு என்ன பேரு? பாலக் போண்டா. ஓகே, பாலக் போண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பாலக்கீரை, வேக வைத்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், முழு தனியா, மஞ்சத்தூள், உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு, எண்ணெய். ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு போண்டா பேட்டர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஓகே, இப்போ இது எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்துருக்கிறோம்? கீரை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாலக்கீரை சொல்லுவாங்களா, அதாவது பசலைக்கீரையா, அந்த கீரை வந்து நம்ம வந்து ஒரு கட்டு கீரை சொல்லுவாங்களா, அந்த ரேஞ்சுக்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு, 2னா ஒரு 100ல இருந்து ஒரு 150 கிராம் அந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஆக்சுவலி பைண்டிங்காக. ஆமா, நல்ல ஒரு டைட்னஸ்க்காகவும் இன்னொன்று கிறிஸ்பினஸ்க்காகவும். கீரை மட்டும் ஒரு வடை தட்டு போட்டு குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அது பொட்டேட்டோ இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்க விரும்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் போட்டு மேஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கீரையை நம்ம வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக, அதாவது நல்லா அரிஞ்சிட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம். சும்மாவே சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு போண்டால இருக்குதுன்னா இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். இதில் போட்டு நம்ம மசிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கை நம்ம கையாலே மசிச்சுக்கலாம், இல்லை நான் மத்து வச்சிருக்கனால மசிக்கலாம், இல்லை நான் துருவி போட்டுக்கவா அப்படின்னாலும் துருவியும் போட்டுக்கலாம். ஆனால் எது பண்றது இருந்தாலும் வேக வச்சு போட்டுக்கலாம். வேக வைக்காம பண்ணும்போது அது ஒட்டவும் செய்யாது. அது மட்டும் தனியா நம்ம வேக வைக்காம நம்ம பண்ணா நல்லா இருக்காது. ஏன்னா இதுல நம்ம ரொம்ப நேரம் கீரைன்றதுனால ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண முடியாது. ஆயிலில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துரும், கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துட்டு போகிறோம். ஸோ அதனால அது குக் பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் நீங்க நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை வந்து எதுவுமே பண்ணாம, அதாவது வேக வச்சப்பெல்லாம் இல்லை, கழுவிட்டு நல்லா அலசிட்டு பொடியா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியா கட் பண்ணி அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இது நல்லா வந்து பொடியா இருந்துச்சு. இப்போ இதுல வந்து வெங்காயமும் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம். அதே இதோட ஆட் பண்ணி பெரிய வெங்காயம். ஆமா, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணி, எதுவாக இருந்தாலும் பொடியா. ஆமா, பொடியா. இது கூட பாத்தீங்கன்னா பூண்டும் பச்சை மிளகாவும் வச்சிருக்கோம். நான் ஏன்னா இதுவும் கிரீன் கலர்ல இருக்கு, இதுவும் கிரீன் கலர்ல இருக்கு, எப்படி தெரியும் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. இல்ல நிறைய பேர் பெரியவங்க சாப்பிட்றது வந்து நான் சாப்பிட்டு போகணும் இல்லைன்னா ஓகே, குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வேணா நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா போட்டீங்கன்னா அவங்க ஈஸியா எடுத்துருவாங்க. ஸோ பச்சை மிளகாவும் பூண்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். அளவு 100 கிராம் 200 கிராம் அப்படின்றத தாண்டி பாலக்கீரை, அதாவது பசலைக்கீரை வந்து உங்களுக்கு விற்கும் போது மார்க்கெட்ல ஒரு கட்டு அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இப்ப நம்ம பண்றோம். அந்த தண்டு சில பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ். இப்போ இதுல 1 ஸ்பூன் தனியா போடுங்க. நல்லா பெரிய ஸ்கூப் ஆடுங்க. போடுங்க. இன்னும் கூட போதுமா? இது கூட 1 ஸ்பூன் போல நல்லா ஃபுல்லா. இதுல 1 ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் போல மஞ்சள், இன்னும் கொஞ்சம். இல்ல உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, அவங்க டிஷ்ஷுக்கு அவங்க தான் உப்பு போடும். இதுல வந்து கடலை மாவு வந்து எனக்கு பிடிக்கிற அந்த ரேஞ்ச் வரணும்ல, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுல நான் இது வரைக்கும் தண்ணியே ஆட் பண்ணல. அந்த ஈரப்பதம், ஆமா, கீரையோட அந்த ஈரப்பதமும் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்குடைய ஈரப்பதத்துல தான் பிசைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஆட் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே அங்கங்க நின்றுடக்கூடாது, அதுக்காக. இப்போ அவ்வளவுதான், எல்லாமே போட்டாச்சுல. ஆமா, இன்னும் அரிசி மாவு இருக்கு, அது மட்டும். ஆமா, அரிசி மாவு மட்டும். இது
எவ்வளவு நேரம் இந்த பேட்டர் ரெடி பண்ணி வைக்கணும்? இப்போ நம்ம எண்ணெய் கொதிக்க வைக்கிறோம்ல, அதாவது எண்ணெய் சூடு பண்ணக்கூடிய அந்த நேரம் மட்டும் போதும். அப்ப நான் சட்டி ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதுல வந்து ஒரு கிறிஸ்பினஸ்க்காகவும் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்காகவும் இதுல வந்து அரிசி மாவு போடுறீங்க. ஒரு 3 ஸ்பூன் போல போட்டுக்கிறேன். அவங்க அரிசி மாவு போட்டு பிணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜஸ்ட் ஸ்டவ் மட்டும் ஆன் பண்ணி சட்டியை வந்து வச்சுடுவோம். இப்போ போட்ட எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி தெளிச்சு தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க, யாரும் கொட்ட வேண்டாம். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஈரப்பதத்தை தண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஈரப்பதத்துல நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அந்த போண்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்பவும் அப்படியே தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ட்ரையா அப்படியும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், பேட்டர் ரெடி. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள சட்டியும் சூடாகட்டும். பாலக்கீரை, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வெங்காயம், சீரகம், தனியா, பச்சை மிளகாய், பூண்டு, அரிசி மாவு, கடலை மாவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு இது பண்ணி வச்சிருக்கோம். நல்லா ஊறி இருக்குது. இந்த பக்கம் சட்டியும் சூடாயிடுச்சு. எப்படி நான் எண்ணெய் இந்த பக்கமே ஊத்துட்டுமே? இல்ல இந்த பக்கம் மாத்திக்கலாம். நெருப்பு இருக்கு. இந்த எண்ணெய் பாருங்க, ஃபுல்லாவே போட்டுடுங்க. ஓகேவா? எண்ணெய் வந்து இப்ப காய ஆரம்பிச்சிருக்குது. எப்படி இன்னும் கொஞ்சம் காயணுமா இல்ல போட ஆரம்பிக்கலாம்? இல்ல எண்ணெய் லைட்டா காயட்டும். ரொம்ப வார்ம்ல தான் இருக்கு. ஸோ எண்ணெய் லைட்டா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிறிஸ்பினஸ்க்கு நம்ம எப்பவுமே ஒன்று பண்ணுவோம், எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ண எண்ணெயில ஆட் பண்ணி அது ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம டேரக்டாக போட்டுறோம். நம்ம என்னதான் அரிசி மாவு போட்டாலும் இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்றது நல்லது. அது எடுக்கும் போது அந்த கரெக்ட் புறக்குன்னு ஒரு சத்தம் வருதுல்ல, ஸோ அந்த சத்தம் இப்படிதான் வரும். ஓகே, காஞ்ச எண்ணெயில இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பேட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கிறிஸ்பினஸ் நல்லா வருவதற்காக ஆட் பண்ணிருக்காங்க. எண்ணெய் இன்னும் காயணும். புடிச்சு வச்சுக்கலாமா? இல்ல அப்படிலாம் வைக்க முடியாது. நம்ம எண்ணெயில அப்படியே டைரக்டா எடுத்து போட்டுக்கலாம். தட்டி தட்டி வச்சு போடுறது. ஏன்? இல்ல இது ரொம்ப நம்ம டைட்டா இல்ல, போண்டா அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டா அது லூஸா தான் இருக்கும். இப்போ இதை ஒன்று போட்டு பார்க்குறேன் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. சின்னது புரியுது. நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாவே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா கொடுத்தாலும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க யாருமே. சின்ன சின்னதா இருந்தா சின்னதா இருக்கும் போது அப்படியே இறங்கும், பெருசு பார்க்கும்போது இவ்வளோ பெருசா அப்படின்னு. இப்போ நிறைய மாம் இருப்பாங்க, நியூட்ரிஷன் வேல்யூட இருக்கணும், பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். நீங்க சாட்டர்டே மார்னிங்கோ இல்லை ஃப்ரைடேலையோ இல்லை மற்ற டேஸ்லயோ வந்து கீரை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சண்டேஸ்ல கூட கீரை கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஐடியால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாலக்கீரைன்றதுனால ஈவன் சிக்கனோட கூட செட் ஆகும். சிக்கனோட, அது நான்வெஜ் கூட எல்லாத்துக்கூடயும் செட் ஆகும். பட் எங்க வீட்லயே குட்டிங்க வந்து கீரைலாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. கீரைனாலே அது அதுக்காக வித்தியாசமா யோசிச்சு அவங்க சாப்பிட வைக்கிற மாதிரி பாக்குறது. இது போதும். இது திருப்பிட்டு இந்த கரண்டி ஓகேவா? திருப்பட்டுமா? இருங்க இன்னும் கொஞ்சம் அது உட்காந்துருக்கு. ஒரு டிஷ்யூ பண்ணுங்க.
இன்னும் 2 போட்டுருவா இந்த இடத்துல. இது எடுத்துட்டு போ. சரி. இது கலர் எப்படி சேஞ்ச் ஆகுறது தெரியும்? இல்ல தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னதான் ஒரு பொருள் போட்டாலும் அது ப்ரௌன் ஆகுறது நமக்கு நல்லாவே தெரியும். கீரைலாம் நல்லா பொரிஞ்சு ஒரு கிறிஸ்பியாக ஆரம்பிச்சு. இல்ல இப்ப கீரை வெளியில வந்து சீக்கிரத்துல குக் ஆயிடும்ல, உள்ள வந்து இல்ல நம்ம உள்ளேயும் நம்ம வெறும் உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கோம், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது குக்கு. இன்னொன்னு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு சீக்கிரமாவே கொடுக்கும். இல்ல அவுட்டர்ல சீக்கிரம் குக் ஆயிட்டு உள்ள லேட் ஆகுமா? இல்ல அப்படி இல்ல. நம்ம ரொம்ப ரொம்ப பயங்கர ஹீட்ல போட்டிங்கன்னா மட்டும்தான் மேலே மட்டும் குக் ஆகிட்டு மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி, நம்ம வார்மில் தான் போட்டிருக்கோம், வார்மாக தான் பண்ணுறோம். ஸோ அதனால ஒன்றாகும். கொஞ்சம் ஸ்லோவா தான் கலர் சேஞ்ச் கிடைக்குது. ஏன்னா நல்லா காஞ்ச எண்ணெயில போட்டீங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். ஆனா உள்ள குக் ஆகாது, வெளியில மட்டும். எப்பவுமே பொரிக்கிறதுக்கு நல்ல ஹீட்டா இருக்க ஆயில வார்ம் பண்ணிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம். பட் அந்த ஹீட்லயே போட்டுட்டீங்கன்னா சடனாவே அது கருகிடும். சாதாரணமா நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கு கூட அதே தான். போட்டதுமே அப்பளம் உடனே டக் டக்குன்னு ஆகணும்னு நம்ம போடுவோம். பட் நீங்க நல்ல ஹீட்டை வார்ம் பண்ணிட்டு போட்டாலும் அந்த ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். நல்லா பொரியுது. ஐ மீன் அந்த பபிள்ஸ் வந்துட்டே இருக்கு. அது குக் ஆயிடுச்சு அப்படினாலே அந்த பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அந்த பக்கம் ஒரு இது இருக்குங்களா? அதில் வச்சுக்கலாமா? புடுங்க துடைக்கணுமா? தண்ணி ஃபர்ஸ்ட் அங்கே போகும். இதுக்கு எப்படி விரும்பினே சாப்பிடலாமா? இல்ல என்ன? இல்ல இது கெச்சப் வேணும்னா விரும்பி சாப்பிடலாம். இல்ல சட்னி மாதிரி ஏதாச்சும் இப்போ மல்லி சட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாவே போண்டாவை அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்றவங்க அப்படியே சாப்பிடலாம். பட் ஆனால் இதுக்கு கெச்சப் கொஞ்சம் நல்லா சூட் ஆகும். தக்காளி கெச்சப் சொல்றாங்களா, தக்காளி ஜாம் வந்து நல்லா சூட் ஆகும். ஓகே, ஸோ நல்லபடியா குக் ஆகுது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கல. பட் ஆனா நடுவில் நீங்க கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனா ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் குக் ஆயிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு சாஃப்டா இருக்கிற மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க பொரிக்கிற ஐட்டம்லாம் போட்டா கையை சும்மா வச்சிருக்கணும், சும்மா சும்மா போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. பட் ஆனால் பிகினர்ஸ்லாம் பண்றாங்க, எதுவுமே தெரியாதவங்க வந்து அவங்க சொல்றது கேட்டோன்னா நம்ம மொத்தமா எல்லாமே கறிக்கிடும். சும்மா மைல்டா அது குக் ஆனதுக்கு அப்புறமா ஆமா லைட்டா ஒரு இந்த மாதிரி பரட்டல் கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனா அந்த ஹீட் பரவும் பொழுது நல்லாவே குக் ஆகும். பட் ஆனால் நம்ம எண்ணெயில போட்ட உடனே கலக்காம அது கொஞ்சம் கீழே இருக்கிற அந்த பாட்டம் குக் ஆகி அது மேல லேயர் அட்லீஸ்ட் குக் ஆச்சுனா தான் பிரிஞ்சு வராம ஈஸியா. இப்போ அந்த பிரவுன் ஷேட் வருது. ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போடுறோம். இந்த கிரீன் வந்து நல்லாவே இதுவா இருக்குது. இந்த மாதிரி கலர் அது ஒரு பிரவுன் அப்படி எல்லாம் மாறாம. இதுல நீங்க வேணும்னா தனியாவை வந்து உடைச்சும் போட்டுக்கலாம், இல்லைன்னா முழுசாவும் போட்டுக்கலாம். பட் ஆனா தனியா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர்.
என்ன ரீசன் தனியா? தனியா நம்ம ஆலு ஆட் பண்றது, அதாவது உருளைக்கிழங்கு ஆட் பண்றதுனால தனியா போட்டுக்கிறது நல்லது. சீக்கிரமா குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகும். நல்லா கிறிஸ்பியா இருக்கு தொடும்போதே. ஓகே, ஸோ ரொம்பவே நல்லா நம்மளுடைய பாலக் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த செட் வந்து ரெடி ஆகி நல்லா வந்துருச்சு. பார்க்கும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இப்போ அடுத்த செட் அப்படியே போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு வந்து சைட் டிஷ்ன்ற மாதிரி எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா யூஸ்வலாக போண்டானாலே அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் வேற கீரை உருளைக்கிழங்கோட இருக்கனால அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேணும்னா நீங்க வந்து மின்ட் சட்னி இல்லைன்னா தேங்காய் இல்ல அத கொத்தமல்லி சட்னி நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அல்லது தேங்காய் சட்னி, இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கெச்சப் கொடுத்துக்கலாம். இதுல எது வேணாலும் வச்சு சாப்பிட்றதா சாப்பிடுவோம். இல்லைன்னா இந்த கடையில போண்டா வாங்கினா இந்த ஸ்வீட் சட்னி ஒன்று தருவாங்க. அதுதான், அதாவது தக்காளியை வந்து அரைச்சி பண்ணக்கூடிய புளி தண்ணியோட. ஓகே, ஸோ இப்போ போட்டிருக்கக்கூடியது நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கு டைம் கொடுத்துருவோம். என்னோட செட் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். சுட 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 போண்டா, பாலக் போண்டா ரெடியா இருக்குது. ஸோ இதை எடுத்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அதுல பாத்திரத்துல பாலக்கீரையை பொடியா நறுக்கி போட்டுக்கிறோம். வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு அதுலயும் போட்டுக்கிறோம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா, பூண்டு, உப்பு, சீரகம், முழு தனியா, மஞ்சத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, இது எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு போண்டா பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு கடாய் வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணுறோம். இந்த ஹீட்டான எண்ணெயை அந்த பேட்டரில் நம்ம ஒரு ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன போண்டாவாக உருட்டி போட்டோம்னா நம்மளுடைய பாலக் போண்டா ரெடி.